ஆரம்பிக்கலாங்களா? அவர் காவல் நான் பேசணும்னு சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன். 12 வயது பெண்மணி போயிட்டு வந்து திரும்புறதுக்குள்ள அந்த பொண்ணை கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. அவங்க அம்மா அப்பா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஐயோ என் புள்ளைய வந்து வெளிக்க போன புள்ள காணாம போலீஸ் ஸ்டேஷன்டா அந்த சும்மாவே யூட்டன் போடுவான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்கு எவளா இழுத்துட்டு ஓடிப்பா. எப்படி எவளா இழுத்துட்டு ஓடிப்பா. ஐயோ இல்லம்மா எம்மா இப்பதாம்மா பள்ளிக்கூடம் வந்துட்டு போனாமா இல்லம்மா அப்படின்னு சொன்னா 1.5 நாள் கழிச்சு கழுத்து திருவி வெட்டி கற்பழிச்சு அந்த பொண்ணை கொண்டு வந்து போட்டு போறாங்க. இந்த காவல்துறை இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு சொல்றேன், இப்பெல்லாம் உங்க துப்பாக்கி சுடாதா? மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க பாக்க. போயிரு. இப்பெல்லாம் உங்க துப்பாக்கி சுடாதா? பொண்டாட்டி மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? நான் வெங்காயங்களா நீங்க நினைக்கிறீங்க காக்கி சட்டை போட்டுதான் போலீஸ்னு? என்ன அதெல்லாம் கிடையாது. காக்கி சட்டை போட்டவனா ஒரு அம்பு, அதுக்கு பின்னாடி எஸ்பி சைடு இருக்கா அவனும் ஒரு அம்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்களாக்கு கியூப் ராஜன் ஒருத்தர் இருக்கா அவன் ஒரு அம்பு, அதுக்கப்புறம் மாநில உளவுத்துறை இருக்கா அவன் ஒரு அம்பு, அதுக்கு மேல பாத்தீங்களாக்கு என்ஐஏ இருக்கா அவன் ஒரு அம்பு, என்ஐஏக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சிபிசிஐடி இருக்கா அவன் ஒரு அம்பு, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சிபிஐ இருக்கா அவன் ஒரு அம்பு, அதுக்கு மேல ஐபி இருக்கா அவன் ஒரு அம்பு, அதுக்கு மேல பார்த்தா இந்தியால RAW இருக்கா அவனும் ஒரு அம்பு. அப்ப நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். யாரா தீரன் நீங்க கேப்பீங்க. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? அவன்லாம் இல்ல, மொசாட் CIA அவன்தான் உலகத்தின் அதிமுக்கியமான வம்பு. அமைதியா இருங்கடா, சும்மா இருக்க மாட்டியாடா? இந்த வம்ப எந்த கம்பு வந்து அடிச்சு வீழ்த்த போதுனா இந்த இருக்கார்ல இவரு கொள்கையை தாங்கி நிக்கக்கூடிய மாபெரும் புலியா இன்னைக்கு பிறந்து. என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டை எடுத்துதான் எடுத்ததா அரசியல் அதிகார மேடையில முழங்கி நிக்கிற நம் உயிர் அண்ணன் தான், நம்ம படைதான் வந்து வீழ்த்த போகுது. அதுதான் வீழ்த்த போகுது, அதுதான் இங்க நடக்க போகுது. அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்லதானே திங்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்ன கோட்டை விட்டுட்டியே.